பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த மாதிரி நிறைய பேர் அதிமுக சாரசாரியா கிட்டத்தட்ட ஒரு 8-10 மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அதிமுகல இருந்து பிரிந்து இப்ப தாவேக்கால போய் சேர்றாங்க. தாவேக்கா இப்ப புதிய அதிமுகவுதா இல்ல தாவேக்கா அதிமுகவை உடைக்க பாக்குதா? ஆளுங்கட்சியாகவோ இல்லை எதிர்கட்சியாகவோ இருந்தால் அதில் இருந்திருப்பார்கள். இன்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதற்கு மேல் இதில் இருந்தால் நமக்கு எந்த பயனும் அல்ல. போக போக தான் தெரியும் மக்களுக்கு அவர் சேவை செய்கிறார்களா இல்லை வேதனை செய்ய போகிறார்களா என்று. எல்லா அதிகாரம் கொண்டவர் என்று இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நினைப்பதனால் வந்த விளைவுகள் தான் இவ்வளவு. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னாடியே செங்கோட்டையனிடம் ஒரு கேள்விகள் கேட்கப்படுகிறது. கட்சியை வலுப்படுத்த முடியும் இல்ல அதிமுகவோட சகாப்தம் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சா அப்படின்றதான் கேள்வி. ஆனா அவர்களாவே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செங்கோட்டையனை நம்பிதான் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சின்னம்மா சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஜெம் டிவி நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஜே அருண். இன்னைக்கு அரசியல் ஆடுகளத்துல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அதே மாதிரி நான் நல்லா இருக்கேன்னு சொல்ற மாதிரி இப்ப அரசியலுமே ரொம்ப அழகா நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு முன்னாள் மந்திரி விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் அதிமுக சாரசாரியா கிட்டத்தட்ட ஒரு 8-10 மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அதிமுகல இருந்து பிரிந்து இப்ப தாவேக்கால போய் சேர்றாங்க. தாவேக்கா இப்ப புதிய அதிமுகவுதா இல்ல தாவேக்கா அதிமுகவை உடைக்க பாக்குதா? தாவேக்கா அதிமுக உடைக்க பார்க்குதா என்பதால் அது ஏற்கனவே உடைந்து போன ஒன்று தான். 3 துண்டுகளாக விழுந்தது தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்று அதிமுகவில் சரசரையாக வெளியேறுகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சியாகவோ இல்லை எதிர்கட்சியாகவோ இருந்தால் அதில் இருந்திருப்பார்கள். இன்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதற்கு மேல் இதில் இருந்தால் நமக்கு எந்த பயனும் அல்ல என்று அவர்கள் கருதி விட்டார்கள். அதனால தான் ஏனென்றால் 1வது இடத்துக்கு வருவார் என்று கணிக்க முடியாதவர் முதல் இடத்திற்கு வந்து விட்டதால் வந்த விபரீதம் தான் இந்த 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டவர்கள் முதல் இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். இதுதான் யதார்த்த கள நிலவரம். யதார்த்த கள நிலவரம் அப்படின்னு சொல்றீங்க. அரசியல்ன்றது மக்களுக்கான சேவை செய்யறதுக்கான ஒரு வேலை. இப்போ இவங்க இப்ப பதவிக்காக போறாங்கன்றது எடுத்துக்கவா இல்ல சேவை செய்ய முடியல அப்படின்றது போறதுக்காக எடுத்துக்கலாமா? இவங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தெல்லாம் யாரும் போறதாலாம் தெரியல. யாரும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அரசியலுக்கும் வர்றதில்லை. அப்படி யாராவது வந்திருந்தால் ஆட்சி அமைஞ்சிருக்க ஆட்சி மக்களுக்கு சேவை செய்யறது இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 2 மாதங்கள் தான் ஆகிறது என்கிறார்கள். இன்னும் போக போக தான் தெரியும் மக்களுக்கு அவர்கள் சேவை செய்கிறார்களா இல்லை வேதனை செய்ய போகிறார்களா என்று. ஆனா இருந்தாலுமே தாவேக்கா இப்போ ஒரு கட்சி. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பழமையான ஒரு கட்சி, பெரிய தலைவர்கள் வாழ்ந்த ஒரு கட்சி. அது அந்த கட்சி யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்ற அந்த கட்சியை இப்போ சிஎம் விஜய் அவர்கள் அதை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா உருவி எடுத்துட்டு இருக்காரு. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்குமா? அதிமுகவுக்கு பாதிப்பு என்பதை அதிமுகவின் தலைமை நிலையில் இன்று இருக்கக்கூடியவர் தான் அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இதில் தவிர அனைவரையும் அனுசரித்து சென்றிருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிறவர்களை யாரும் அமைப்பில் இருந்து நீக்காமல் இருந்திருந்தாலே இவ்வளவு பெரிய தோல்விகளை அவர் சந்தித்திருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு பெரிய நிலைமிக்க அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறார். தான் எல்லா அதிகாரம் கொண்டவர் என்று இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நினைப்பதனால் வந்த விளைவுகள் தான் இவ்வளவு. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னாடியே செங்கோட்டையனிடம் ஒரு கேள்விகள் கேட்கப்படுகிறது. எடப்பாடியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடியார் என்றால் யார் என்று கேட்பார்கள் என்று சூசகமாகவே பதில் சொல்லிவிட்டு சென்றார். இன்று அந்த நிலைதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் யாரிடமும் பேசுவதில்லை, எதுவும் செய்வது இல்லாமல்லை. ஆனால் அவர்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செங்கோட்டையனை நம்பி தான் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை நம்பி சென்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் தேர்தலை போட்டியிடுவதற்கு
சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்குரிய வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஜெயிச்சவர்கள் ஜெயிச்சார்கள், தோத்தவர்கள் தோத்தார்கள். அதை பற்றி கவலை. அவரை நம்பி சென்றால் நமக்கு எதுவாக இருந்தாலும் பலன் உண்டு, அவரை நம்பி செல்லலாம் என்று அவர்கள் கணித்து விட்டார்கள். ஏனென்றால் அதிமுகவின் மூத்த முக்கிய தலைவர்களே அவர் மிக முக்கியமான தலைவர்கள். அவரே ஒரு மணி நேரத்தில் தூக்கி எறியப்படும் போது நாமெல்லாம் என்ன என்று அவர்களுக்கு நினைக்க தோன்றும். ஓகே, இப்போ அடுத்தபடியா வந்து என்னன்னா வந்து இப்போ திமுக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புதுசா ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு குழு மாதிரி அமைச்சு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. இதுல வந்து முன்னாடி அதிமுகல இருந்து விலகி வந்து திமுகல சேர்ந்த அந்த நபர்கள் யாருமே இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெளியே நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அதிமுகல இருந்து தாவேக்காக்கு போறாங்கல்ல, இப்ப தாவேக்காக்கு போறதுனால வந்து தாவேக்கால இருந்து அடிப்படை தொண்டனா இருந்து ஒரு மினிஸ்டர் அலைக்கு ஒரு எம்எல்ஏவா வர மாதிரி ஒரு சில நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட வாய்ப்புகள் நிராகரிக்கப்படுதுல, தடுக்கப்படுற மாதிரி இருக்குல்ல. இது பார்க்கல நிராகரிக்கப்படுது என்று நீங்க சொல்றீங்களா? பெரும் தலைகள் வரும்போது சிறு சிறு தலைகள் வந்து கீழே இருந்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் இன்று கரூரை எடுத்துக்கொண்டால் எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை என்றார் டாக்டர் சி விஜயபாஸ்கர், மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கின்றார் இவர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர், நான் போக்குவரத்துறை அமைச்சர் என்கின்றார். அவர்களெல்லாம் ஆண்டு கொண்டு அமைச்சர்களாக இருந்து கொண்டு வந்தவர்கள். அவர்களிடம் நோக்கும்போது சாதாரண எளிய மனிதன் சற்று பின்தங்கிய நிலை தான் இருக்க வேண்டும். அது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தலைவர்கள் தான் அதற்கு முடிவெடுத்து அவர்களுக்கு முக்கிய வாய்ப்புகள் அளிக்க வேண்டுமா அளிக்கக்கூடாதா என்பது அது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. அது உரிமை. ஆனா வந்து பொது மேடைகள்லே வந்து விளையாட்டுத்துறை ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தாவேக்கா ஒரு அடுத்த அதிமுக ஆறும், அதிமுக இருக்கிற நபர்கள் கட்சி ஆட்கள் எல்லாருமே வந்து தாவேக்கால வந்து கூடி சீக்கிரம் இணைவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா மேடையிலையும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அதிமுக வந்து ஒரு பெருந்தோல்வியை கண்டாங்க. 4 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க அந்த சட்டமன்ற தேர்தல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லயே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஜெயிச்சு சிஎம் ஆனாங்க. அப்பேற்பட்ட ஒரு லெகசி வச்சிருக்க அந்த கட்சி வந்து இப்போ வந்து இப்படி சுக்கா நிறைய உடையுதுன்ற ஒரு பக்கம் பேசினாலுமே வந்து ஏன் அவங்களால திருப்பி எழ முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி அடிப்படை அதிமுக தொண்டன்ட்ட இருக்குது. இன்று வந்து அந்த கட்சியில் உள்கட்டமைப்பு வேண்டுமானால் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லாம் இருக்கலாம். ஏனென்றால் இன்று 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியிலேயே வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகளிலே வந்து கிடையாது. அதனால தான் அவர்கள் கூட்டணி நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள். ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி அல்ல. ஜெயலலிதாவை நம்பினார்கள், இளைஞர்களும் எல்லாமே நம்பினார்கள். இப்போ இருக்கிற தலைவர்களை நம்ப அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு தலைவர் என்று வேணால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர யாருக்காவது இவர்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தில் இந்த அமைப்பில் இருக்கிற திராவிட ஆட்சியாளர்கள் யார்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆதவரிஜி நான் சொன்னது மாதிரி இது மன்னர் பரம்பரையார் என்று கேட்க தான் தோன்றும். ஏனென்றால் தந்தையார் எம்எல்ஏவாக இருந்திருப்பார், அடுத்தது மகன் ஒரு வாரிசு அரசியல்ன்றது திமுக நடக்கும். அதிமுகவிலேயே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக எப்படி அடிப்படை திடீர்னு இல்ல நீங்க வந்து ஜெயக்குமாரை தெரியும், டாக்டர் ஜெயவர்தனை தெரியுமா தெரியாதா? ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை தெரியும், ஓபிஎஸ் ரவீந்திரநாத்தை தெரியாதா? எல்லாமே அங்கேயும் வந்து குடும்ப அரசியல் இல்லாத இயக்கங்களே தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு 1-2 இருந்தால் உங்களுக்கு பிறந்தால்தான் உண்டு. இப்போ அப்படி நீங்க அறுது சொல்றீங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா வந்து அவர் வந்து எதுவுமே செய்யல. அடிப்படை மக்களுக்கு, சராசரி மக்களுக்கு வந்து முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் தலைவர்கள் யாரும் எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. கொரோனா பீரியட் வந்தப்போ வந்து காலேஜ் பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் ஆல் பாஸ் பண்ணி விட்டது வந்து எடப்பாடி அவர்கள் தான். அதே மாதிரி வந்தீங்கன்னா வந்து அந்த அதான் திருப்பி அந்த நீட் அந்த காலேஜ் 11 மருத்துவ கல்லூரி திறந்திருக்காரு. இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு. அந்த டைம் எல்லாம் வந்து கோவிட் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி மக்கள் மனசுல இருந்தப்போ, அதுவும் இளைஞர்கள் மனசுல இருந்தப்போ வந்து அப்போ ஆல் பாஸ் பண்ணி விட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு சில அந்த டைம்ல இருந்த அந்த அப்ப படிச்ச அந்த மக்கள் குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்ப நல்ல வேலையில இருக்காங்க. அப்போ எப்படி செய்யலன்னு சொல்றீங்க? அது வந்து இவர் மட்டுமல்ல, இந்தியாவில் வந்து எல்லா அரசாங்கமும் அந்த நிலையில வந்து உலகமே பாதிக்கப்பட்டது தான். ஆல் பாஸ் என்பது இவரிடம் ஆட்சி பொறுப்பு இருந்தது. அதனால் இவர் செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லா மாநிலங்களும் செய்தார்கள், இவரும் அதை செய்தார்கள். ஆல் பாஸ் என்று வைத்துக்கொண்டு மார்க்கே இல்லாத ஆல் பாஸ் மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் என்னத்தை செய்ய முடியும்? இல்ல முன்னாடி என்ன மதிப்பெண் இருந்தது, அந்த மதிப்பெண் தான் அவர்கள்
போட்டு தான் அவர்கள் ஆல் பாஸ் ஆக்கி விட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆல் பாஸ் என்று தான் இவர்கள் செய்திருக்கிறார் தவிர அவர்கள் கூடிய சுய வேலைவாய்ப்பு, சுய அறிவு, இது அவர்களுடைய படிப்பு திறமையை வைத்து தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒரு ஆல் பாஸ் என்று எல்லாத்தையும் பாஸ் ஆகி விட்டதால் அனைவரும் வேலைக்கு போயிட்டுன்றார்னு உங்களால் சொல்ல முடியுமா? மானியம், அந்த விவசாய கடன் தள்ளுபடின்றது வந்து விஜய் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த முந்தைய அரசு வந்து எதுவும் பண்ணல. ஆனா அந்த கொரோனா டைம்ல வந்து 2021 டைம்ல வந்து விவசாய கடன் தள்ளுபடியும் அவர் பண்ணியிருக்காரு. விவசாயத்திற்கான, அதுவும் தமிழ்நாட்டோட முதுகெலும்பா இருக்கும் விவசாயத்திற்கு அப்போ அவர் உதவி பண்ணியிருக்காரு, கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதுவும் பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடுறாருன்னு சொல்றீங்க. விவசாயத்து கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணா போதாது. அங்கிட்டு வந்து அவர்கள் விளைவிக்கின்ற பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பு கூட்டுதல் வேணும். அந்த பொருளுக்குரிய விளைவேற்றம் இருந்தால் அவர்கள் ஏன் உங்களிடம் கடனை தள்ளி கேட்க போகிறார்கள்? மழையால் அடிந்தாலும் பயிர் அடிந்தாலும் விவசாயி தான் நஷ்டம், காஞ்சாலும் விவசாயி தான் நஷ்டம். எந்த ரூபத்திலும் விவசாயிக்கு கஷ்டம் தான். ஆட்கள் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு கூலிகளுக்கு கூட. ஏன்னா களை பிரித்து எல்லா வேலையும் செய்து பார்த்தால் உழுதவன் பார்த்தா உழைக்க மீறாதுன்னு சொல்லுவாங்க. கணக்கு பார்த்தா நானும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருந்தா தெரியும். அன்றாட களை வெட்டி அதெல்லாம் பண்ணி லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் கஷ்ட விளிம்பு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் மானியம் கொடுக்குறேங்கிறீங்க, அதில் கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். மற்றவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? விவசாய கூலிங்க இல்லை. இப்போ மானம் வந்து பேஞ்சதுனாலும் விவசாயம் பண்ணவங்க காலி, காஞ்சாலும் காலி, வெயில் அடிச்சாலும் எல்லாமே அவங்க விவசாய பாதிக்கும். ஆனா அந்த விவசாய கூலியாவே நம்பி இருக்கிறவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகுமா ஆகலையா? அதனாலதான் இந்த நகரத்தை நோக்கி எல்லாம் படையெடுக்கிறார்கள். அதனாலதான் விவசாயம் அழியும் விளிம்பு நிலைக்கு சென்று கொண்டு இருப்பது இதுதான் முக்கிய காரணம். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. அப்போ 2021 டைம்ல வந்து அவர் 16 ரூபாயில இருந்து அப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே வந்து கடன் தள்ளுபடி பண்ணாரு. இன்னைக்கு வந்து தாவேக்கார அரசு வந்து சிறு குறு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி 75,000 இருந்து நாங்க வந்து மானியம் தரோம், முழு மானியம் தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஒரு கணக்கு வச்சு அவங்க அதுக்கப்புறம் வந்து மானியம் தரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாக்குறப்போ வந்து அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்கல்ல எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டா தான் வைக்கிறாங்க. ஏன்னா விவசாயத்துக்கு நானும் விவசாய குடிகள் விவசாய கூலி வேலை சார்ந்தவன் தான். நாங்கள் இருந்தாலும் வந்து முழுமையாக விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கும் கிடையாது. அது விஜய் கூடி நமது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதை நிச்சயமாக செய்வார் என்று விவசாய மக்களும் நம்புகிறார்கள், மற்ற விவசாய அமைப்புகளை சார்ந்தவர்களும் நம்புகிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள். நாமும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். இருந்தாலும் அவர் நிதிநிலையை வந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார், வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதுவும் மக்கள் காதுகளுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்கிறார் என்று. ஏன்னா விவசாயம் தான் இந்தியாவின் முதுகெலும்பு, அதுவும் தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான். ஏன்னா மற்ற வேலைகளை விட விவசாயம் என்பதுதான் ஒரு உயிர் வாழ அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு பொருள் தான் வந்து ரொம்ப சோத்துல கால வைக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆமா, கண்டிப்பா. அது இப்போ நீங்க இப்படி சொல்லுறீங்க. ஆனா இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 அந்த மாதிரி கிட்ட வந்துருச்சு. ஆனா நீங்க முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா கூட அம்மையார் ஜெயலலிதாக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்குமே சரி, ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கும். அந்த வாக்கு வங்கி இப்பயுமே அவங்களுக்கு இருக்கு, அந்த 25% இருக்கு. இப்போ திமுக மாதிரி ஒரு கட்சி வந்து தனிச்சையா போட்டியிட முடியுமான்னு கேட்டா அவங்களால முடியாது. ஆனா அதிமுக அதை சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ மேலும் இப்போ அவங்க கரெக்டா செயல்பட்டா நாளைக்கு இல்ல வருங்காலங்கள்ல வந்து அதிமுக வளர்றதுக்கான இல்ல நீங்க கேக்குறீங்க. இல்ல அது 4 தொகுதியில இருந்து இப்ப வந்து அவங்க எல்லாம் தனித்து நின்று இருக்காங்க, சதவீதம்லாம் வாங்கியிருக்காங்க. அது யாரென்றால் புரட்சி தலைவி மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இராணுவ நடவடிக்கையாக இருக்கும். யாராக இருந்தாலும் கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினராக அவர் நீக்கிவிட்டால் கூட மற்ற கட்சிகளுக்கு அவர் செல்லாம அப்படியே அமைதி காத்து கொண்டு இருப்பார்கள். ஆமா, கண்டிப்பா. அன்றா இன்று எந்த நிலையில் இருக்கிறது கேள்விக்குறி வேணா நீங்களே போட்டு பாருங்க. ஏன் தெரியுங்களா? அன்று இருந்த மனநிலை இன்று இல்லை. இன்று இல்லை என்றாலும் அந்த அம்மா என்றாவது நம்மளை கூப்பிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இன்று அப்படி அல்ல. இவரை நம்பி போனால்
இவர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி வைக்காம எந்த தேர்தலை சந்திச்சிருக்காரு சொல்லுங்க? இல்ல. எம்பி தேர்தலை சந்திச்சிருக்காரு. அதுதான் யதார்த்த உண்மை. அதுல 3வது இடமும் 4வது இடமும் தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு சில இடங்கள். அதுதான் அவர் கண்டது யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி இல்லாம அவர் சந்திக்கவில்லை. அதுவும் சரிதான். ஆனா இப்போ வலுவிழந்த அதிமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க கூட்டணி வச்சாங்க. இப்போ அவங்க ஆட்சி அமைச்சிருந்தா இது அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க அதிமுக வெற்றி தாவேகா நடுவில் பறிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம இருந்தாலும் இப்போ என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னா, வருங்காலங்கள்ல அதிமுக என்ன பண்ணா அவங்களோட கட்சியை வலுப்படுத்த முடியும், இல்ல அதிமுகவோட சகாப்தம் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சா அப்படின்றதான் கேள்வி. இந்த எலெக்ஷனோட இந்த தேர்தலோட முடிந்து விட்டதா என்று கேட்கிறீர்கள். இதற்கு மேல் அவர்கள் எடுக்கக்கூடிய என்ன செயல்பாடுகள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் மக்கள் அன்றாட கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்தந்த பகுதியில் மிகவும் செல்வாக்கு பெற்றவர்கள். அவர்கள் எல்லாம் சென்று விட்டால் கட்சியை மட்டும் நம்ம எப்போது வளர்த்தெடுப்பது? அனைவரும் இணைத்திருக்க வேண்டும், இணைக்கவில்லை. இதற்கு மேல் அது என்ன நிலை என்று பொதுச் செயலாளருக்கே தெரியும். ஏன்னா அது அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கே தெரியும். அது நாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஒரே ஒரு கடைசி கேள்வி. ஏன்னா சின்னம்மா சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இதுக்கு மேலே அவங்க வந்த உடனே அதை செஞ்சிருக்குன்னு இல்லை, தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு செய்திருந்தாங்கன்னா ஒரு சாத்தியக்கூறு உண்டு. இதற்கு மேல் நீங்கள் சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வந்தாலும் இன்றைய நிலவரத்தில் தாக்கு பிடிப்பது என்பது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் இருப்பதற்கு யாருமே பிரியப்படுவது. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. திமுக 2011 இதே திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ தேமுதிகன்ற ஒரு கட்சி முன்னாடி வந்துச்சு. இப்போ அவங்க அடுத்த 10 வருஷம் கழிச்சு அவங்க ஜெயிக்கலையா? அந்த மாதிரி 2011 சொல்லும் போது அம்மையார் கூட கூட்டணி வைத்தவர் தான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதில் 2 பேரும் அறுதி பெரும்பான்மையை பெற்றும் போது அவர்கள் திமுகவை விட அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்ததால் அதிக எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஆக்கினார்கள். எதற்காக இருந்தாலும் அவர்கள் 2வது இடம் தான் இருந்தார்கள். அப்ப அதிமுகவா திமுகவா என்று இருந்தது. இன்று தமிழக வெற்றி கழகமா திமுகவா அனைத்து இந்திய அதிமுகவா என்று ஆகிவிட்டது. அப்புறம் நாம தமிழர் என்ற ஒன்று 4வது இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த 4 இடங்களுக்கு தான் போட்டி. முதல் இடத்துக்கு அவர் சென்று விட்டார். 2வது இடத்துக்கு திமுக வந்துட்டாரு. இவங்களுக்கு இவர்களுக்குள்ளதான் இவர்களுக்குள்ளதான் போட்டி. ஏன்னா இன்னும் திமுகவில் இருந்து யாரும் வெளியேற மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் 2வது இடம் வந்து விட்டார்கள். அவரே 3வது இடம் தள்ளப்பட்டிருந்தால் இதே நிலை தான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஓகே, புரியுதுங்க ஐயா. நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.